அதென்ன பாய் வீட்டு பிரியாணி மட்டும் அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கு. நாளைக்கு வரப்போ அம்மா கிட்ட சொல்லி கண்டிப்பா செஞ்சு எடுத்துட்டு வரணும்னு என் ஸ்கூல் டேஸ்ல இருந்து காலேஜ் வரைக்கும் கேட்காத ஆளே இல்லைங்க. அதுக்கான உண்மையான சீக்ரெட்ட இன்னைக்கு உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். மறக்காம எல்லாருமே சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. என் அம்மா, மாமியார்ன்னு யாருமே ஹோல் ஸ்பைசஸ முழுசா போட்டு நான் பார்த்ததே இல்லைங்க. அவங்க எல்லா ஸ்பைசஸுமே நல்லா பக்குவமா வறுத்து அரைச்சு வச்சுப்பாங்க. நான் கேப்ஷன்ல குடுத்திருக்க மெஷர்மென்ட்ல சுருள்பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சி பூ, ஜாதிக்காய், ஜாதிபத்திரி, பெரிய ஏலக்காய், மல்லி, மிளகு, சீரகம், சோம்ப நல்லா தனித்தனியா வறுத்து எடுத்துக்கோங்க. இது கூட கலருக்கு காஷ்மீரி மிளகாயும், காரத்துக்கு நம்மூர் மிளகாயும், பிரிஞ்சி இலையும் கூட நல்லா வறுத்து எல்லாத்தையுமே சேர்த்து அரைச்சு எடுத்துக்கிட்டீங்கன்னா பிரியாணி மசாலா ரெடிங்க. 1/2 கிலோ மட்டன் பிரியாணிக்கு ஒரு 2 டீஸ்பூன் இந்த பிரியாணி மசாலா போட்டாலே போதுங்க. அவ்ளோ டேஸ்டா இருக்கும். ஆனா இவ்ளோ ஸ்பைசஸ் எல்லாம் வாங்கி வறுத்து எனக்கு அரைக்க டைம் இல்லைன்னு சொல்றவங்க நயா பிரியாணி மசாலா வேணா ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா இவங்க மசாலா பிரியாணிக்கு மட்டும் இல்லாம சிக்கன் மட்டன் கிரேவி பண்ணாலும் வெஜ் பிரியாணி குஸ்கான்னு எது பண்ணாலுமே ஒரு டீஸ்பூன் போட்டா போதுங்க. டேஸ்ட் அவ்ளோ அட்டகாசமா இருக்கு. ட்ரை பண்ணி பார்க்கலாம் நினைக்கிறவங்க எனக்கு லிங்க் கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ப்ராடக்ட் டீடைல் ஷேர் பண்றேன்.